guys, இன்னைக்கு சென்னையோட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிக்டஸ்டான காலேஜ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலே வந்து பனிமலை தான் ஞாபகம் இருக்கும். ஸோ உண்மையாக இங்கே வந்து படித்தா நல்லா இருக்குமா ப்ரோ, இங்கே ஒர்த்தாக இருக்குமா, இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் வந்து இங்கே வந்து அட்மிஷன் கிடைக்க கஷ்டமாக இருக்கே ப்ரோ, ஏன் ப்ரோன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான அத்தனை ஆன்சருமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த பனிமலை காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சென்னையில் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிக்டஸ்டான காலேஜ். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே வந்து போக பயப்படுவீங்க, கொஞ்சம் யோசிப்பீங்க, இங்கே வேணுமா ப்ரோ, கண்டிப்பாக இங்கே போய் ஜாயின் பண்ணுமா, நிறையவே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? பட் ஒரு காலத்தில் இந்த கேம்பஸ் வந்து 44 LPA 50 LPA எல்லாம் வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நேம் தான் இப்போ வரைக்கும் அந்த நேம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா எபோவ் 180 மேலே கட் ஆஃப் இருந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 16 கோர்சஸ் வச்சுருக்காங்க, யூஜி பிஜி சேர்த்து. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருந்தோம்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுமே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக காலேஜை போய் பேசி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் எஸ் கைஸ், இது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். இது எல்லாமே ஓகே கைஸ், இங்கே இருக்க கேம்பஸ் லைஃப். ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்தவரை நான் உங்களை வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டே நான் வந்து பேசினேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூஸே பண்ணக்கூடாது. ஸோ ஃபோன் வந்து நாட் அலோடு. பிரேக் டைம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அந்த டைமில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான் ஃபோன் வந்து அலோடு. மற்றபடி ஃபோன் வந்து உங்களுக்கு கேம்பஸுக்கு கொண்டு போகிறது இல்லை ஓன் வெஹிக்கிளில் வர்றது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து சொந்தமாக பைக்கில் போகணுன்னு நினைப்பீங்க, பட் அது வந்து பாசிபிள் கிடையாது. இங்கே வந்து அது பண்ண முடியாது. நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப 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 ஒரு ஹைலி டிசிப்ளின்டான ஒரு கேம்பஸு. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பொண்ணுங்க பசங்கள்லாம் பேசக்கூட இந்த மாதிரி நிறைய வந்து ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு டைட்டாக உங்களை வந்து ஒரு ஹோல்டில் வச்சுருக்க ஒரு கேம்பஸ் தான் பனிமலர், அதில் டவுட்டே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, பேக்கேஜ் இருக்கான்னு நிறைய வந்து விஷயங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எலாபரேட்டாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த நிறைய காலேஜஸில் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி ஒய்ஃபை என்ன கேம்பஸ் அப்படிங்கிறாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஒய்ஃபை அந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம் எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு ரகடான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு வந்து ஒரு ரகடான வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு காலேஜ் லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய இடம் தான் இந்த இடம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இங்கே வந்து மெயினாக யார் வருவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டாப்பர்ஸாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எனக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும், பேக்கேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு தான் மெயினாக இங்கே வருவாங்க. அண்ட் கண்டிப்பாக அது வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே கிடைக்கிறதுமே வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. நிறைய கஷ்டமும், நிறைய மார்க், நிறைய கட் ஆஃப் இருந்தால் தான் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். பட் கேம்பஸை பொறுத்தவரை எந்த குறையுமே சொல்ல முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக வெல் மெயின்டைனாக வச்சிருக்காங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. லைக்வைஸ் அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே சரி, எல்லாருமே வந்து ஓரளவு சப்போர்ட்டிவான ஸ்டாஃப் தான் வருவாங்க. ஸோ அவங்க உங்களை வந்து ஒரு மோல்டு பண்ணி உங்களை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ரெடியாக வந்து ஆகுறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு அந்தளவு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் டெஃபினட்டாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து டீசெண்டான வந்து அளவு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து போகக்கூடாது. பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் தான் மெயின் ஃபோக்கஸ். உங்கள் அகாடமிக்ஸில் உங்களை வந்து எக்ஸல் பண்ணிடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. போத் ப்ராக்டிக்கலும் சரி, உங்களுக்கு அகாடமிக்கலையும் சரி, உங்களுக்கு வந்து ஓரளவு தரோவாக வந்து உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இங்கே எக்ஸாம்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு கிளியர் தான். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து ரெகுலர் இன்டர்ம்ஸில் உங்களை வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ரெகுலராக நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தான் இருக்கணும். ஒரு படிப்பு அதை விட்டால் வந்து பிரேக்கு, தூங்குறது, படிக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4 years. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். ஸோ இங்கே டே ஸ்காலராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஹாஸ்டலைட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து கேன்டீன்ஸு, வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் சாப்பிட்ற இடம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு மெஸ் இருக்குது. 6 நாளும் நான்வெஜ் சாப்பாடு. உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பாடு தான் உங்களுக்கு சாப்பாடு. ஸோ அதில் சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வெளில எனக்கு வந்து போய் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுவும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க ஒன் ஒன்லி சாப்பாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க வந்து மெஸ் மட்டும் தான். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான கேம்பஸ் சாப்பிட்றாங்க, வீட்டிலேருந்து கூட இருக்கக்கூடாது அப்படிங்கன்னா, வீட்டிலேருந்து கூட நீங்கள் வந்து லஞ்ச் எடுத்துடக்கூடாது. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும். அவுட் சைட் ஃபுட்டும் அலோடு கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்க்குறாங்க. அண்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜில் படித்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். பட் எங்கே வந்து டிஃபர் ஆகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில். ஸோ எவ்ரி 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மென்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ப்ராப்பர்
ப்ராப்பராக மென்டர் பண்ணுறாங்க அண்ட் அது வழியாக தான் வந்துட்டு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் வந்துட்டு நல்லா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் செல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணும். இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் கம்பெனிஸ் இருக்குது, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் யூஜி பர்சன்டேஜ் என்ன, உங்களோட 10th 12th பர்சன்டேஜ் என்ன, எல்லாமே பார்த்து எந்த கம்பெனிக்கு எந்த பர்சனை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவாக வந்து அவங்க இருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அதனால தான் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஹையாக வந்து கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வரைக்கும் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க, 80 to 85%. ஸோ அது வந்து ஒரு கிரேட் நம்பர் இன் டர்ம்ஸாக நம்ம ரியாலிட்டியாக பேசணும் அப்படின்னா. பட் அது எப்படி பாசிபிள் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லா சார்ட் ஆஃப் கம்பெனிஸுமே வருது. உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இதோ மெயின் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கம்பெனிஸும் வருது, பிபிஓஸ் வருது, தாண்டி வந்துட்டு எப்படின்னா வந்து இந்த டேட்டா ப்ராசஸிங் கம்பெனிஸ் வருது. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வரனால உங்களுக்கு ஒரு கம்பெனி இல்லைன்னா கூட இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆயிருவீங்க. ஸோ அதுதான் இவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 3.5 LPA தான் வந்து ஆவரேஜான வந்து ஃப்ரெஷர் பேக்கேஜ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓரளவு ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 8 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரீசன்ட் இயர்ஸில். பட் இது முன்னாடி ஒரு டைமில் வந்து இவங்க 40-45 LPAலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்போது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. பட் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகனால இந்த பேக்கேஜே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நான் சொல்கிறேன். அண்ட் எஸ் கைஸ், செமஸ்டர் ஃபுல்லாக நிறைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அசைன்மெண்ட் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணலைனாலும் அதுக்கும் வந்து தனியாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு டிசிப்ளினான ஒரு காலேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போகலாம் கைஸ். சரி ப்ரோ, ஓகே, எனக்கு ஒரு ஆளாக என்ன சொன்னீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேம்பஸ் பிடிச்சிருக்கான் பாருங்கள். இவ்வளோ ஸ்ட்ரிக்டான கேம்பஸில் நம்மளால் சர்வே பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ என்ன மாதிரி ஒரு பர்சன் என்ன கொண்டு விட்டீங்க அப்படின்னா என்னால் சர்வே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே செட் ஆகுதா, உங்களுக்கு அங்கே இருக்க அட்மாஸ்பியர் செட் ஆகுதா. இது என்ன தான் வந்து கோஎட் காலேஜாக இருந்தாலும் பசங்க பொண்ணுங்க எல்லாம் பேசக்கூடாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக இருக்குது. இந்த குதிரை அந்த வந்துட்டு இந்த மாதிரி கண்ணில் கட்டி விட்டது மாதிரி அப்படியே வந்துட்டு போகிறோமா வாரமா அப்படின்ட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு சாஃப்டாக போயிடும் வாழ்க்கை. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப வந்து வம்பு பண்ணுறது, சேட்டை பண்ணுறது, அந்த மாதிரி எதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு இங்கே வந்துட்டு அமையாது. அண்ட் அதே மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எனக்கு கல்ச்சுரல்ஸ் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ் வேணும், அது வேணும்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் உங்களுக்கு எனக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம், எனக்கு பேக்கேஜ் தான் முக்கியம், எனக்கு படிப்பு தான் முக்கியம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக இருப்பாங்க, அந்த மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது கரெக்டான ஒரு காலேஜாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப வந்து எனக்கு காலேஜ் லைஃப் வந்து எனக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகாது. பட் நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு போய் பாருங்கள். நீங்கள் கேம்பஸ் பிடிச்சிருக்கான் பாருங்கள். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணி இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறதுக்கான ஒரு வழி பார்க்குறாங்க. மெயினாக இந்த காலேஜுக்கு வந்து அட்மிஷன்ஸ் இவ்வளோ வரதுக்கான ரீசன்னா பேரண்ட்ஸோடைய வந்து ஒரு புஷ் தான், அதில் டவுட்டே கிடையாது. பட் அகெயின் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசித்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து பார்த்து டிசைட் பண்ணுங்கள். பட் ஓவராலாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், எனக்கு டிசிப்ளினான காலேஜில் எனக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ப்ராப்பராக எனக்கு நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம்பஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூ கேன் கோ ஃபார் திஸ் காலேஜ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி போய் நம்புகிறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பாய்.